guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 30 செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். பிஃபோர் சால்விங் தி ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு தென் பைதான் கோடிங் வந்து பார்க்கலாம். சோ வாங்க இப்ப क्वेश्चन என்ன அப்படின்றத பார்க்கலாம். क्वेश्चन உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்வின் சம் ஆஃப் a linked list. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா in a linked list of size n where n is even, ith node 0 index of a linked list is known as the twin of n minus 1 minus ith node. For example, if n equal to 4, then node 0 is twin of node 3 and node 1 is the twin of node 2. These are the only nodes with twin for n equal to 4 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. The twin sum is defined as the sum of the node and its twin அப்படினு சொல்லிருக்காங்க. Given the head of the linked list is even length, return the maximum twin sum of a linked list அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. மொத்தமா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்கிள் linked list வந்து கொடுத்திருக்காங்க. சோ வந்து 5 4 2 1 அப்படினு இருக்கு. சோ இப்படி வந்து பாயிண்ட் பண்ணிருக்கு. இதுல நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் லென்த் தான் இருக்குமா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 வந்து ஒரு 4 லென்த் தான் இருக்கு. ஸோ வந்து 4 வந்து ஒரு ஈவன் லென்த் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோடைய ஃபர்ஸ்ட்டும் இதோட லாஸ்ட்டும் எடுத்து நம்ம பேர் பண்ணி அதை நம்ம சம் பண்ண போகிறோம். அப்போ 5 + 1 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 6 கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அதை வந்து நம்ம பிஃபோர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் பேர் பண்ணுறோம். ஸோ வி கெட் 6. இது ரெண்டுத்துல இந்த மேக்ஸிமம்னு பார்க்கணும், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அதனால நம்ம அவுட்புட்ல வந்து 6 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க 4 2 2 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதையும் பேர் பண்றோம். ஸோ 4 + 3 நம்மளுக்கு 7 அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 + 2 வந்து நம்மளுக்கு 4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துல எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ 7 வந்து அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணிடுறோம். தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க ரெண்டு நோட்ஸ் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம சம் பண்ணா 1 + 1 lakh அப்படின்றது நம்மளுக்கு 1,01,000 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதை நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணா போதும். ஸோ இது மாதிரி இப்போ 6 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு மொத்தம் 6 வேல்யூஸ் இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் நம்ம பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா நம்ம பேர் பண்ணிட்டே வரணும். ஸோ அது பேர் பண்ணி முடிச்ச உடனே அதுல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ என்னமோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அவுட்புட்டா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை நம்ம எப்படி இப்போ சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கே நம்மளுக்கு அரேல லிஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிருப்போம், டேரக்டா அப்படி டிராவல்ஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்டர் ஸ்டார்டிங் பாயிண்டரும் இங்க ஒரு எண்டிங் பாயிண்டரும் இருந்துச்சுன்னா நம்ம வேல்யூ ரெடியூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இது வரும், நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ இது மாதிரி நம்ம ஈஸியாக ட்ராவல்ஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து லிங்க் லிஸ்ட், அதாவது ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷனை வந்து நம்ம பிரேக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு இப்படி தானே ட்ராவல்ஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படியும் செகண்ட் ஹாஃபாக நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது இதுக்கும் இந்த வேல்யூவையும் நம்ம வந்து ஈஸியாக ட்ராவல்ஸ் பண்ணிடலாம். லைக் இதுக்கும் சம் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நெக்ஸ்ட் போகலாம், இதுக்கு நெக்ஸ்ட் வரும்போது ஈஸியாக நம்மளால ட்ராவல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம் செகண்ட் ஸ்டெப்பில். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம இது ரெண்டுத்துக்குமே மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபைண்ட் த மிடில் வேல்யூ ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட். இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்னு 2 பாயிண்டர் வச்சுக்க போகிறோம். டு லொகேட் த மிடில் நோட கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 பாயிண்டர் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஸ்லோ வந்துட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும், அதே மாதிரி ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் போகும். இது இப்படி போறதுனால இப்போ ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப்ஸ் முன்னாடி போகுதுன்னா எண்ட்ல ரீச் ஆகும்போது ஸ்லோ அதோட ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் வரும். ஸோ அப்போ ஸ்லோ வந்து கரெக்டாக மிடில் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ நம்ம மிடில் பாயிண்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வென் ஃபாஸ்ட் ரீச்சஸ் த எண்ட், ஸ்லோ வில் பி அட் தி மிடில். அதுதான் ஃபாஸ்ட் வந்து எண்டுக்கு ரீச் ஆகும்போது ஸ்லோ அதில் பாதி தான் ரீச் ஆகிருக்கும். ஏன்னா அது ஒரு இப்போ இது வந்து 2 ஸ்டெப்ஸ் போகுதுன்னா இது ஒரு ஸ்டெப் தான், அதில் பாதி வேல்யூ தான் இது வந்து ஸ்லோ வந்து மூவ் ஆகுது. ஸோ ஸ்லோ வந்து கண்டிப்பா மிடில் தான் இருக்கும். ஸோ அப்போதைக்கு நம்ம வந்து மிடில் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான பைத்தான் கோடிங் இருக்கு பாருங்க. ஸ்லோ ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஹெட் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங் பொசிஷன்ல இப்போ நம்மளுக்கு 5 4 2 1 அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா இதுதான் ஹெட் நம்மளுக்கு ஸ்டார்டிங் தான். ஸோ இந்த இடத்துல ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் வந்து நான் டிஃபைன் பண்றேன். ஸோ ஸ்லோ ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஹெட் அப்படின்றத கொடுத்துட்டேன். வைல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட், அதாவது ஃபாஸ்ட் இருக்கணும், ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த லூப்குள்ள வந்துட்டு வரும். ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட், அதாவது ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் முன்னாடி போகுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும் இப்போ ஃபாஸ்ட். அண்ட் ஸ்லோ வந்து ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் வந்து ஸ்லோ மூவ் ஆகும். ஸோ ஸ்லோ இங்கே இருக்கும், ஃபாஸ்ட் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி லூப் ஆகும்போது ஃபாஸ்ட் வந்து இங்கே இருக்கு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ நன்ல வந்து இந்த இடத்துல இருக்கும் இப்போ ஃபாஸ்ட். அண்ட் ஸ்லோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இங்கே இருக்கும், ஸ்லோ வந்து இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வைல் லூப்குள்ளே போகும்போது கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ வந்து கரெக்டாக இந்த 4 வேல்யூவில் இந்த வேல்யூவில் ஸ்லோ இருக்கும். ஸோ கரெக்டாக அது மிடில் வேல்யூவில் இருக்கும். ஸோ அதில் இருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கோடுமே பண்ணுறோம். இப்போ நம்ம மிடில் நோட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லிஸ்ட் அப்ரோச் என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் த லிஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஸ்லோ மிடில் நோட்
யூஸ் 3 பாயிண்டர். அதாவது நம்ம நீங்கள் என்னுடைய லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்துட்டு ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் வந்து ப்ராப்ளம் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதில் இருக்க கோடை நம்ம அப்படியே இங்கே டைப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ், கரண்ட், டெம்ப்னு 3 பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நன், ஒயில் ஸ்லோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டெம்ப்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டர் வச்சு இது வந்து நம்மளுக்கு அந்த பாயிண்டர் வந்து அதாவது இப்படி நம்ம போகிற டைரக்ஷனை இப்படி ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் பண்ணுறத இந்த பாயிண்ட்க்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 லிஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெட் அண்ட் இன்னொரு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இருக்க இன்னொரு ஹெட்டை வந்து நான் ஹெட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ப்ரீவியஸாக பாயிண்ட் பண்ணும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு 0ன்னு ஸ்டார்டிங்கில் கொடுத்துக்கிறேன். ஒயில் ஹெட் ஆர் 2, அதாவது ஹெட் ஆர் 2 எக்ஸிஸ்டிங்கில் இருந்துச்சுன்னா, அதாவது இப்படி நம்மளுக்கு ட்ராவல்ஸ் ஆகும், இப்படி நம்மளுக்கு ட்ராவல் ஹெட் 2 வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த இது மிடில் வர வரைக்கும், அதாவது இதுவும் இந்த இடத்துக்கு அப்போ வந்துடும். அப்போதைக்கு எந்த நோடுமே இருக்காது. ஸோ அதனால ஹெட் 2 இருக்க வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வைல் லூப்ல வந்துட்டு வரும். மேக்ஸிமம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால மேக்ஸிமம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் தென் ஹெட் 1 டாட் வேல் அண்ட் ஹெட் 2 டாட் வேல், அதாவது அதோட வேல்யூ எடுத்துக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு ஹெட் இருக்கும், இந்த லாஸ்ட்ல வந்துட்டு ஹெட் 2 இருக்கும். ஸோ இதோட 2 வேல்யூவும் எடுத்து அதை ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். ஸோ இந்த வேல்யூவையும் மேக்ஸிமம் சம்முக்கும் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்து மேக்ஸிமம்ல ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் அண்ட் ஹெட் 2 ஈக்குவல் டு ஹெட் 2 டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ ஹெட்ல இருந்து ஹெட் டாட் நெக்ஸ்ட் எலிமெண்ட் போகும். இது ஹெட் 2ல இருந்து ஹெட் 2 டாட் நெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி அது மூவ் ஆகிக்கிட்டே வரும் until we have ஹெட் 2 வரைக்கும். ஹெட் 2 இருக்க வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து மேக்ஸிமம் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஓவரால் ப்ராப்ளமுடைய அப்ரோச். ஸோ வாங்க அதுக்கான பைத்தான் கோடிங் பார்த்தலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள வந்து போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 31 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. நீங்க இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல இருக்கும். டூ செக் இட் அவுட். இந்த வீடியோல வந்து மேக்ஸிமம் ட்வின் சம் ஆஃப் லிங்க் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி ஃபுல்லாவே பார்த்தாச்சு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஸ்லோ ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஹெட். ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஸ்லோ ஃபாஸ்ட்னு 2 பாயிண்ட் டிஃபைன் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டுக்கு அடுத்த வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 லைன்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ரிவர்ஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்க கான்செப்ட் தான். நீங்க இதெல்லாம் ஃபுல்லா டீடைலா பார்க்கணும்னா என்னோட லாஸ்ட் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் மேல கார்ட்ல டேக் பண்றேன் அண்ட் வீடியோட எண்ட்லயுமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்ஸம்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒயிட் ஹெட் 2 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா மேக்ஸம்க்கும் ஹெட் 1ஓட வேல்யூவும் ஹெட் 2ஓட வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுல எது மேக்ஸிமமா இருக்கோ அது மேக்ஸம்க்கு வந்து கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் இதை மூவ் பண்றதுக்காக நெக்ஸ்ட்ன்ற பாயிண்டர் வந்து கொடுத்துருக்கேன். லாஸ்டா வந்து மேக்ஸம் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு எரரும் இல்லாம எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம கோட் வந்து சப்மிட் பண்ணிடலாம். கோடுமே அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.